சரிங்களா? இந்த அதாவது அந்த புஸ்தகங்களிலிருந்து நம்ம இன்னும் அதிகமான கருத்துக்கள நம்ம வந்து அறிஞ்சிக்கலாம். அப்படிதான் வந்து அந்த புஸ்தகங்கள் இருக்கு. சரி, நான் சொன்ன இந்த கிட்டத்தட்ட ஒரு 21 புஸ்தகங்கள் வந்து வேதாகமத்தில சொல்லப்பட்டிருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, யூதர்கள் வந்து இத வந்து தொகுத்து அவங்க வந்து என்ன செஞ்சிருந்தாங்க, இது குறிப்பிட்ட இந்த எல்லா புஸ்தகங்களையும் அவங்க யூதர்கள் வந்து குறிப்பிட்டு தொகுத்து என்ன செஞ்சிருந்தாங்க, இதெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. அது அப்படியே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதை வந்து அப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. கிபி 321ஆம் நூற்றாண்டு ஏதாவது ஒரு நினைவுக்கு வருது அவங்களுக்கு? ஆமாம், கான்ஸ்டன்டைன் இல்லையா? கிபி 321ல் கான்ஸ்டன்டைன் அவர்கள் வந்து என்ன செய்கிறார், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த மதத்தை அப்படி நம்ம கிறிஸ்தவ மதத்தை வந்து அவர் தழுவுறார் இல்லையா? அப்போ அந்த காலகட்டங்களில் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து இந்த பேகன் அண்ட் பேப்பல் இந்த ரோமை என்ன செய்கிறாரு, இணைக்கிறார். அப்படி தான் செயல்படுறாரு. அதாவது அரசாங்கத்திற்கும் நல்ல பிள்ளையாக இருக்கணும், இந்த கிறிஸ்தவ அமைப்புக்கும் நல்ல பிள்ளையாக இருக்கணும். அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அவர் என்ன செய்கிறாரு, அந்த இதையும் அவர் வந்து கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணி அதை இணைக்கணும் அப்படிங்கிற முயற்சி என்ன செய்கிறாரு, அவர் வந்து எடுக்கிறாரு. அதாவது இந்த ரிலீஜியஸ் யூனிஃபிகேஷன். அப்போ இந்த காரியம் இப்படி செய்கிறாரு பார்த்தீங்களா? இவருடைய இந்த முயற்சினால் என்ன நடக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட அதாவது இது வந்து ஒரு 3rd செஞ்சுரி, 3ஆம் நூற்றாண்டில் இந்த இது நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ யூதர்கள் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் புக்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருந்தாங்களே இருந்துச்சு இல்லையா? இதை என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் திரிக்கப்பட்டுருச்சு. ஏன்னா இது பேகன் இதையும் இப்படி மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே திரிக்கப்பட்டு போனதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இப்படி திரிக்கப்பட்டு போன அந்த சுருள்கள் எல்லாமே அப்போக்ரிஃபா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஒரு புஸ்தகமாக அது வந்து என்ன செய்யப்பட்டது, அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சில சுருள்களை வந்து பாதுகாத்து வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு வரலாற்று நடபடிகள், அதாவது விளக்க உரைகள். இது வந்து ஒரு ஆத்தென்டிக் ஸ்க்ரால்ஸ் தான். இது வந்து செப்டகுவாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சு 2 அப்போ 2 அந்த விளக்க உரைகள் அந்த டைமில் இருக்குது. ஒன்று வந்து அப்போக்ரிஃபா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அப்போக்ரிஃபா அப்படிங்கிறது திரிக்கப்பட்டு போன ஒரு வரலாற்று புஸ்தகம். அதே நேரத்தில் பாதுகாக்கப்பட்ட அந்த வரலாறுகள் பாதுகாக்கப்பட்ட ஒரு புஸ்தகங்களும் என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. அது செப்டகுவாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு புஸ்தகம், 2 வெவ்வேறான புஸ்தகங்கள் அப்போ வந்து என்ன செஞ்சு காணப்பட்டுச்சு. இதில் வந்து நம்ம என்ன செய்யணும், சில வேளைகளில் வந்து அதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பழைய இதை நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது எதில் நம்ம படிக்கிறோம், எந்த இதிலிருந்து நம்ம அந்த காரியத்தை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. சரி, இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமாக நீங்கள் 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இந்த வசனத்தை நீங்கள் திருப்பிக்கோங்க, அதை வாசிங்க முடிஞ்சா. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சரி, பார்த்தீங்களா? இப்போ எது யாசேரின் புஸ்தகத்தில் இருந்துச்சா? வில் வித்தையை, அதாவது வில் வித்தையை ஒரு ஸ்கில்லு இல்லையா, ஒரு அந்த வித்தையை வந்து யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்க கட்டளையிடுறான். அதை வந்து எப்படி செய்யணும், எப்படி வில்லை வந்து எய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஸ்கில்ஸை எதில் இருக்கான், யாசேரின் புஸ்தகத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்போ வந்து இந்த யாசேரின் புஸ்தகம் இதில் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 இது நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒன்று வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு விளக்க உரையை அப்படின்னு செஞ்சிட்ருக்காங்க, வச்சிட்ருக்குறாங்க. அதோடு சேர்ந்தது தான் இந்த யாசேரின் புஸ்தகம். அதாவது ஒரு ஹிஸ்டாரியன், அதாவது ஒரு ஜோசிஃபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹிஸ்டாரியன் வந்து என்ன செஞ்சார், வாழ்ந்தார். அவருமே வந்து அவருடைய கூற்றுப்படி அவர் நிறைய கருத்துக்களெல்லாம் வந்து பதிவு செஞ்சுருப்பார். அவருடைய கருத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆத்தென்டிக்கான சோர்ஸ்லேருந்து தான், அது அவரோட சோர்ஸ் எல்லாமே ஆத்தென்டிக்கான சோர்ஸ் தான். இது ஜோசிஃபஸ் அப்படிங்கிறவர், அதாவது இயேசு கிறிஸ்துவோட க்ரூசிஃபிகேஷன், சிலுவையில் அறையப்பட்ட அந்த இதிலிருந்து அவர் சாட்சி பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ அவர் வந்து அந்த ஜோசிஃபஸோட கூற்று நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு உண்மையாகத்தான் என்ன செய்யும், இந்த யாசேரின் புஸ்தகம் இவர் எழுதின இது எல்லாமே வந்து என்ன செய்யும், ஒன்று போல் ஒத்தி இருக்கக்கூடிய ஒரு காரியம். சரி, இப்போ வந்து தாவீதின் நகரம், இதை வந்து நம்ம அடுத்த ஒரு இதுக்குள்ளே வரப்போகிறோம். இப்போ தாவீதின் நகரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே நமக்கு வந்து அது ஒரு பெரிய இதே கிடையாது. தாவீதின் நகரம் என்னது, எது தாவீதின் நகரம்?
ஆ எருசலேம். ஏன் பயப்படுறீங்க? சொல்லலாம். எருசலேம், தாவீதின் நகரம் வந்து எருசலேம். இப்போ எருசலேம் அதை வந்து கைப்பற்றுறதுக்கு இன்னும் நமக்கு வந்து யுத்தம் நடந்துட்டுருக்கா? இப்போ உக்ரைன் வாரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்னுமே அதாவது அவங்களுக்கு என்ன ஒரு பிலீஃப் அப்படின்னு சொன்னால், எருசலேம் அதாவது தாவீதின் நகரம், அந்த எருசலேம் வந்து யார் கைப்பற்றி இருக்காங்களோ, அதாவது அவங்களுக்கு வந்து ஆண்டவருடைய கிருபை, தேவனுடைய கிருபை அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈசாயோடைய மனைவி இருக்காங்களா நிட்சவேட், அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த குழந்தையை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஈசாய் எப்படிப்பட்டார்? வெறுக்கப்பட்டார். ஈசாயை வந்து தாவீது வெறுக்கப்பட்டார். சின்ன குழந்தை பருவத்திலேருந்தே தாவீது வெறுக்கப்படக்கூடிய ஒரு நபராக மாறுறார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், இந்த யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கக்கூடியதான இந்த ஒரு உண்மை. சரிங்களா? சரி, அப்போ இந்த இப்போ வந்து நம்ம இந்த ஹிஸ்டரியை அப்படியே மறந்துடுவோம். சரியா? இது நம்ம படித்தது இப்படி இருக்கட்டும் ஒரு புறம். இப்போ நம்ம வேதத்திலிருந்து சில காரியங்கள் வசனத்தை வாசிக்கிறதன் மூலமாக அந்த சம்பவங்கள்லாம் உண்மை அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வரும். சங்கீதம் 51ஆம் அதிகாரம் எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச ஒன்று தான். சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். அந்த அந்த இது வந்து ஆக்சுவலாக 51ஆம் சங்கீதம் வந்து பத்சேபாலுக்கு விரோதமாக பாவம் செஞ்சு அவர் வந்து பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு விண்ணப்பம் தான் இது. இதில் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். யூஸ்வலாக இது எதை மெயின் பண்ணுது அப்படின்னா, ஏன்னா ஆக்சுவலாக வந்து இந்த பணிப்பெண்ணை தான் அவர் வந்து விவாகம் பண்ணிக்கிட்டாரு. இந்த இடத்துல ஈசாய்க்கு அறியாமல் அவங்க அம்மா வந்து என்ன செய்கிறாங்க, போகக்கூடிய அனுபவம் இருக்குது. அப்போ அந்த ஒரு இதில் தான் என் தாய் என்னை, அப்போ ஆக்சுவலாக அது ஒரு பாவம் மாதிரி, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் அப்படிங்கக்கூடிய ஒரு இதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இப்போ இந்த இதிலேருந்து அவர் வெறுக்கப்படுறாரு. அவர் வெறுக்கப்பட்டு அவர் வந்து நிறைய புலம்புறாரு. சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமாம், கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். அவ்வளோதான். ஏன்னா பேரண்ட்ஸ் 2 பேருமே வந்து அவரை வந்து கவனிக்கலை. தேவனுடைய ஒரு அரவணைப்பில் தான் என்ன செய்கிறாரு, தாவீது சிறு பிராயத்தில் இருந்தே அவர் வந்து வளர ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சேர்த்து கொள்வார். என்னுடைய தகப்பனும் என்னுடைய தாயும் கைவிட்டாலும் எனது கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கர்த்தர் அதாவது ஆண்டவர் அந்த அளவுக்கு சிறு வயதிலிருந்தே தேவன் அவ்வளோ அவர் பற்றி கொண்டு அவர் என்ன செஞ்சார், தாவீது வாழ்ந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தகப்பனும் தாயும் கைவிடப்பட்ட ஒரு குழந்தையாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த தாவீது வந்து வளரும்போது இப்போ வந்து இப்போ எல்லா வீட்லேயும் அநேக வீட்டில் ஒவ்வொரு பிள்ளை இருக்குது, அதனால் தெரியாது. இப்போ நிறைய பிள்ளைங்க இருக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 2 பிள்ளைங்க இருந்தாலுமே ஏதாச்சும் ஒரு பிள்ளைக்கிட்ட ஒரு இதாக பேசிட்டா இன்னொரு பிள்ளை என்ன செய்யுது, எல்லாம் அவளுக்கு தான் கொடுக்குறீங்க, எல்லாம் அவளுக்கு தான் பண்ணுறீங்க அப்படின்னு பிள்ளைங்க வந்து என்ன செய்யுது, பிள்ளைங்க யோசிக்கிறாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் வந்து அப்படி பார்க்காட்டினாலும் பிள்ளைங்க யோசிப்பாங்க. சில வீடுகளில் அப்படி பார்ஷியாலிட்டியும் என்ன செய்யுது, இருக்குது. அப்படி இருக்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவர் தாவீது எத்தனாவது பிள்ளை? தாவீது எத்தனாவது பிள்ளை ஈசாய்க்கு? பாட்டுலாம் பாடுவோம்ல, சில்ட்ரன்ஸ் சர்வீஸ் ஸ்கூல் பாட்டுலாம். 7வது பிள்ளையா? 8வது பிள்ளை. 8வது பிள்ளை என்ன? 8வது பிள்ளை. 1 2 ஒரு பாட்டு பாடுவோம்ல. ஆமாம். அப்போ வந்து 8வது பிள்ளை. அப்போ தாவீதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க பிரதர்ஸு? 7 பேர் இருக்காங்க. சரி, அவங்க நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமாம், பார்த்தீங்களா எப்படி சொல்கிறாரு, என் சகோதரருக்கு நான் எப்படி இருக்கேன், ஒரு வேற்று மனுஷனை போல் நான் இருக்கிறேன், அந்நியனாக நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அதாவது அவ்வளோ நெருக்கம் கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு பார்ஷியாலிட்டியோட அங்கே தாவீது வளரப்படக்கூடிய ஒரு அனுபவத்தை நம்ம என்னால் பார்க்க முடியுது. யோசிச்சு பாருங்கள், அவர் வந்து என்ன செய்கிறாரு, அவர் என்ன வேலை அவருக்கு, தாவீதுக்கு? ஆடு மேய்ச்சிட்ருக்கிறாரு இல்லை?
இப்போ வந்து இந்த ஆடு மேய்க்கக்கூடிய இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது எங்கே வந்து அவர் ஆடு மேய்க்கக்கூடிய அனுபவத்தில் அவர் என்ன அனுபவம்லாம் சொல்லியிருக்காரு? சிங்கம், கரடி பார்த்தீங்களா? சிங்கம், கரடி அதாவது ரொம்ப ஒரு ஒரு வைல்டு அனிமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் ஆடு மேய்ச்சிருக்காரு. அப்படி அப்படி இல்லாத இடமும் இருக்குமா இருக்காதா? அதாவது ரொம்ப ஒரு ஆபத்தான விலங்குகள் இல்லாத பகுதிகளும் இருக்க தான் செய்யும். ஆனால் இவர் வந்து சிங்கத்தை மேற்கொண்டிருக்கிறாரு, கரடியை மேற்கொண்டிருக்கிறாரு. அப்போ வந்து ஒரு மோசமான ஒரு பகுதிகள் அப்படி தான் வந்து அவர் சகோதரர்கள் வந்து என்ன செய்வாங்களாம், அவரை அனுப்புவாங்களாம். ஒரு மோசமான ஒரு ஆபத்து நிறைந்த இடத்துக்கு அனுப்புவாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அனுப்பப்படக்கூடிய இடத்துலையும் ஏதாவது ஒரு ஆடு அல்லது இவரோட ஆடோ அல்லது வேறு மற்றவங்களுடைய ஏதாவது உடைமைகளில் ஏதாவது ஒன்று காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இவர் மேலே தான் பழி வருமா. எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். அங்கே அந்த இடத்துல ஏதோ ஒரு கம்பை இந்த இதை கோலை காணோம் அப்படின்னு சொன்னால் தாவீது மேலே தான் அந்த பழி விழுகுமா. இப்படி எல்லாவற்றுக்கும் ஏதாவது ஒன்று பொறுப்பாளி இவர் தான், தாவீதை தான் என்ன செய்வாங்களாம், இது பண்ணுவாங்களாம். அதுவும் அவருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு தண்டனை. அதாவது இந்த இப்படி மிஸ் பண்ணிட்டாரு, ஏதாச்சும் ஒரு ஆட்டுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு பயங்கரமான தண்டனையும் வந்து கொடுப்பாங்களாம். அது என்ன அந்த தண்டனை அப்படின்னு சொன்னால், இது வாசிப்போம். சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. இவர் மேலே எந்த ஒரு எந்த தப்புமே இருக்காது. ஏதாவது ஒரு காணோம்னா இவர் தான் என்ன செய்யணும், அதுக்கான பே பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர் இருந்தார். அப்புறம் வந்து அவருக்கு தண்டனை நான் சொன்னால் பார்த்தீங்களா, 69ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். பனிஷ்மெண்ட் அதுதான். அந்த காலத்தில் தண்டனை ஏதாச்சும் ஒன்று தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குடைய தண்டனை என்ன அப்படின்னு சொன்னால் கசப்பை கொடுப்பாங்களாம். அதாவது காடியை வந்து குடிக்க கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ அவ்வளோ ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பையன் போல் வந்து தாவீது என்ன செஞ்சார், சிறு வயதில் அவர் வந்து வளர்க்கப்பட்டார். ஆனால் அந்த காலகட்டத்திலையும் அவர் தேவனை வந்து அவ்வளோ ஒரு பற்றி இருந்தார். தேவனை அந்த விசுவாச வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு அவர் வந்து ஆண்டவர் மேலே நம்பிக்கை உள்ளவராக இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1-13 நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். சவுல் வந்து அங்கே ராஜாவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிராகரிக்கப்படும் போது ஆண்டவர் வந்து ஈசாய் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இவர் ஈசாய் வந்து என்ன சொல்கிறாரு, சாமுவேல்கிட்ட உங்கள் பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே என்ன செஞ்சார், எல்லா பிள்ளைங்களையும் கொண்டு விடுறாரு இல்லையா. எல்லா பிள்ளைங்களையும் விட்டுட்டு அப்போ தாவீதையும் பிள்ளை தானே, அப்போ தாவீது பிள்ளையும் ஃபஸ்ட்டு அவர் கேட்காமே கொண்டு விட்டுருந்துருக்கணும் இல்லையா. அப்படி செஞ்சார் அவர் இல்லை. என்ன 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வர்றாங்க. எலியா, அபினதாப், ஒவ்வொருத்தரும் எல்லாம் திடகாத்திரமாக வாட்ட சட்டமாக இருக்காங்க. இவங்களாம் எங்கே இருக்காங்க, அவங்க அப்பா கூடயே ஊர்லேயே வீட்டிலே இருக்காங்க. சாமுவேல் போகிறாரு, போன உடனே அங்கே எல்லாரையும் காட்டுறாரு. அப்போ கடைசியில் பார்த்திங்கன்னா கேட்குறாரு, உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா, 11ஆம் வசனம், உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். பார்த்திங்களா, கேட்டதுக்கு அப்புறம்தான் உன் பிள்ளைங்கள்லாம் ஃபஸ்ட்டு வந்து உன் பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறப்ப வரிசையாக ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு வந்தார்ல. அப்போ என்ன செஞ்சுருக்கணும், அவர் தாவீதையும் வர சொல்லியிருந்துருக்கணும் இல்லையா. வர வைக்கலை. என்ன செய்கிறாங்க, இவ்வளோ தான் உன் பிள்ளைங்களா. ஏன்னா கர்த்தர் அவங்க சாமுவேலுக்கு பதில் சொல்லலை, யாரையுமே சூஸ் பண்ணலை. அப்போ வந்து அவர் ஏன்னா ஆண்டவர் இங்கே தான் போக சொல்லியிருக்காரு, பதில் ஒன்றும் ஆண்டவர்கிட்டேருந்து வரலன்னு. அப்போ அவருக்கு வந்து கேட்குறது ஸ்ட்ரக் ஆகி கேட்குறாரு, உன் பிள்ளைங்க இவ்வளவு தானா. கேட்டதுக்கப்புறம் தான் அவர் என்ன செய்கிறாரு, ஆமாம் ஒருத்தன் இருக்கான், அவன் எங்கே இருக்கான், ஆடு மேய்ச்சிட்ருக்கான். பாருங்கள், பொதுவாக ஒரு வீட்டில் வந்து ஒரு பொறுப்பான வேலை யார்கிட்ட கொடுப்பாங்க, பெரியவங்கள்ட்ட தானே கொடுப்பாங்க. சின்ன பிள்ளைய கடைசி பிள்ளை அது வந்து என்ன செய்யும், வீட்டில் இருக்கும் அல்லது இது அப்படி பண்ணுவான். ஆனால் இங்கே பார்த்திங்களா எவ்வளோ ஒரு பார்ஷியாலிட்டியான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியுது. அவன் வந்து என்ன செய்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். பிள்ளைன்னு கூட அந்த லிஸ்ட்டில் கூட ஈசாய் வந்து கொண்டு வந்து நிறுத்தலை. அப்போ தான் கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க கூப்பிட்றாங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்து ரொம்ப பார்க்க வேண்டிய ஒன்று. அவனை பற்றி அவன் வர்றான்.
13ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். பார்த்தீங்களா? எந்த இடத்துல அவர் அவமானப்படுத்தப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, தாழ்த்தப்பட்டு, ஒரு நிராகரிக்கப்பட்டு இருந்தாரோ அந்த இடத்துல பாருங்கள், தேவன் வந்து என்ன செய்கிறாங்க பார்த்தீங்களா? தேவனுக்கு வந்து அவன் உண்மையாக இருந்தான். அப்போ பாருங்களேன், அவன் சகோதரர் நடுவிலே அவன் வந்து அபிஷேகம் பண்ணினான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்குது. சங்கீதம் 118 நம்ம பார்த்தோன்னா, 118ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. எந்த இடத்துல அவன் வந்து ஒதுக்கப்பட்டானோ அவனை ராஜாவாக என்ன செஞ்சாங்க, அபிஷேகம் பண்ணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஆண்டவர் வச்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ வந்து இந்த ஒரு அனுபவம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, தாவீதோட அனுபவம். இந்த ஒரு அனுபவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ஒரு நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணிக்கலாம். யார்? ஏசு கிறிஸ்து இல்லையா? ஆப்வியஸாக நம்ம வந்து இதில் புதிய ஏற்பாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எப்படி கூப்பிடுவாங்க ஏசுக்குவை? தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். தாவீது அவ்வளோ ஹைலைட் பண்ணி, தாவீதின் குமாரன் யார்? ஏசு. நம்ம அந்த ஜீனியாலஜியில் மேத்யூவில் நீங்கள் பார்க்கும்போது எப்படி வரும்? தாவீதின் குமாரன் அப்படின்னு தான் என்ன செய்யும் வரும். இப்போ இயேசு வந்து தாவீதின் குமாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு, அந்த அளவுக்கு வந்து தேவன் வந்து தாவீது அவ்வளோ தேவன் வந்து நேசித்தாங்க. தாவீதும் வந்து ஆண்டவர் வந்து நேசித்தாங்க. இது வந்து ஆக்சுவலாக தாவீதோட வாழ்க்கையை வந்து ஒரு கிராஃப் மாதிரி தான். சின்ன வயசில் பிறந்த நாள்லேருந்து அவர் அடல்ட் ஸ்டேஜ் அந்த வர வரைக்கும் அந்த கிராஃப் வந்து அப்படி அழகாக போகுது. அப்படியே ஆண்டவர் உயர்த்துறாங்க. அடுத்து என்ன ஆயிடுச்சு? ஒரு பயங்கர ஒரு ஃபால் அந்த கிராஃபில். அது வந்து அதுக்கடுத்து 2 பாட்டை அவர் வந்து ஒரு ஏற்றம், ஒரு பயங்கரமான ஒரு இறக்கம், அவருடைய பாவம் பண்ணி அவர் ஒரு சறுக்கலை நம்ம திரும்ப பார்க்கும்போது கடைசியில் வந்து திரும்ப என்ன செய்வார்? ஆண்டவரோட வரக்கூடிய ஒரு அந்த கிராஃப் தான் அவருடைய வாழ்க்கையில் இருக்கும். இப்போ வந்து இதே தான் எப்படி இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம இது பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆனால் இந்த இதில் ஒன்று மட்டும் வித்தியாசமாக, இது வந்து என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் இருக்குது. இங்கே வந்து இயேசு கிறிஸ்து எப்படி வராரு? பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்கிறாரு? பிறக்கிறார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எப்படி வந்து சின்ன வயசுலேருந்து தேவன், அதாவது உமது சார்பில் நான் விழுந்தேன், நீங்கள் தான் என்னை தோளில் போட்டு வளர்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் யாருக்கு இருந்துச்சு? தாவீதுக்கு இருந்துச்சு. அதே போல் இயேசு கிறிஸ்து பிறந்த டைமில் யாராவது அவரை வந்து இப்படி கொண்டாடினாங்களா? ஒரு மேசியா பிறந்திருக்காரு, ஒருத்தரும் ஒன்றும் என்ன செய்யலை. உலகம் வந்து அவரை வந்து ஒன்றுமே கண்டுக்கவே இல்லை. அவ்வளோ ஒரு உலக ரட்சகர் வந்து நமக்காக பிறந்தார், அவங்க யாருமே அவரை வந்து நோட்டீஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுபோல் அந்த அவர் பிறந்த டைம்லேயே அவருக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏரோது ராஜா வந்து செஞ்சுறாரு, துன்பப்படுத்த கொலை மிரட்டுறாரு, எகிப்துக்கு போகிறாங்க. அப்போ தேவனுடைய அந்த இயேசு கிறிஸ்து சிறு இதிலேருந்து அவருடைய பாதுகாக்கும் கரத்துக்குள்ளே தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து டோட்டலாக வந்து பேரண்ட்ஸ் வந்து தாவீது விஷயத்தில் வந்து 2 பேர் அவங்க வந்து தாவீது மேலே ஒரு வெறுப்பாக தான் காமிச்சாங்க அப்படிங்கிறத ஒரு பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு மேலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தில் அவங்க சர்ச்சுக்கு போவாங்க இல்லையா, ஆலயத்துக்கு போகும்போது என்ன செய்கிறாங்க? மிஸ் பண்ணிடுறாங்க. அப்போ ஒரே இந்த ஒரு பிள்ளைய கூட இருந்த ஒரு பிள்ளைய அவங்க வந்து இருக்காங்களா இல்லையான்னு கூட பார்க்காத அளவுக்கு என்ன செஞ்சாங்க? ஒரு கவனக்குறைவாக வந்து இருந்ததை நம்ம என்ன செய்ய முடிஞ்சிச்சு? அந்த அவங்களுடைய அனுபவத்தில் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. தாவீதுக்கும் சகோதரர்கள் வந்து என்ன செய்கிறாங்க? ரொம்ப நெருக்கடியை கொடுக்குறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? சகோதரர்கள்னால் யார்? ஆக்சுவலாக வந்து யோசேப்புக்கு மரியாள் வந்து 2வது மனைவி தான். மூத்த மனைவியோட பிள்ளைங்க நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவோட சகோதரர்கள் யோசே, யாக்கோபு அப்படிலாம் நம்ம படிப்போம். அதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பிள்ளைங்க. அவங்க எல்லாருமே இயேசுவை பகைக்கிறாங்க. அப்போ இயேசு கூட சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு தாய் யார், எனக்கு சகோதரர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு சகோதரனும் சகோதரியுமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். கூட இருந்த உடன்பிறப்புகள் நிராகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். எப்படி வந்து பனிஷ்மெண்ட் அந்த காலத்தில் வந்து தப்பு பண்ணால் காடியோ, அதே போல் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது என்ன கொடுத்தாங்க? அவருக்கு தாகமாக இருக்குன்னு கேட்குறாரு, என்ன கொடுத்தாங்க?
காடியை கொடுத்தாங்க. அந்த கசப்பான அந்த காடியை வந்து அவர் நமக்காக தான் நம்முடைய பாவத்துக்காக அவர் மறிக்கிறாரு. கசப்பான காடியை அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதே போல் தான் கிறிஸ்து எல்லா மூளைக்கு தலைக்கல் யார்? கிறிஸ்து தான். கார்னர் ஸ்டோன் வந்து ஏசு கிறிஸ்து தான் அந்த கார்னர் ஸ்டோன் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இப்போ அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது ஒரு கிராஃப் ஃபஸ்ட்டு ஃபேஸோடைய தாவீதோட ஃபஸ்ட்டு ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆவியின் கனிகள் நிறையா இருந்துச்சு. ஆவியின் கனிகள் நிறைந்தவராக காணப்பட்டாராம் இந்த தாவீது. இப்போ வந்து நான் சொன்னல 3 புஸ்தகம் சொன்னேன் இல்லையா, ஹிஸ்டாரிக்கல் புக்கு வேதாகமம், அடுத்து சாட்சியாகமம், அதை வந்து நம்ம வந்து எலன் ஜி ஒயிட் புக்ஸை சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பைபிள் கமெண்ட்ரியில் எலன் ஜி ஒயிட் அவங்க வந்து எழுதுறாங்க, தாவீது பெற்றோரின் மீது வைத்திருந்த அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் அவங்க அம்மையார் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், தாவீது வந்து சவுல் வந்து தொடர்ந்து இந்த விரட்டிகிட்டே இருக்கார் இல்லையா, தாவீதை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுல் என்ன பண்ணுறாரு, விரட்டிக்கிட்டே இருக்கார், ஓடிக்கிட்டே இருக்கார் இல்லையா. அப்போ வந்து இவர் தாவீதும் ஒளிஞ்சு தான் இருக்கார், வனாந்திரத்துக்குள்ளே ஒளிஞ்சு குகைக்குள்ளே ஒளிஞ்சு தான் அவரும் இருக்கிறார். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தான் மட்டும் ஒளியிலையாம், தன்னுடைய பெற்றோர்களையும் தன்னுடைய தாயையும் தகப்பனையும் அவங்களையும் பாதுகாப்பான ஒரு இடத்துல வந்து அவர் என்ன செஞ்சாராம், வச்சுருந்தாராம். அதான் அந்த மிஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் உண்டு. அந்த இடத்துல வந்து தன்னுடைய தாயும் தன் தகப்பனையும் வந்து பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதான் அதான் ஃபிலியல் லவ். இந்த ஃபிலியல் லவ் அப்படிங்கிறது பெற்றோர்கள், அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது காட்டக்கூடிய ஒரு அன்பு, பிள்ளைகள் பெற்றோரிடம் காட்டக்கூடிய ஒரு அன்பு. அப்போ இந்த அன்பு பெற்றோர் மீது பெற்றோர் வந்து வெறுக்கிறாங்க, சிறு வயதிலிருந்து வெறுத்தாலும் தாவீதோட கடமை தான் பெற்றோர்கள் மீது அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற அந்த அன்பு தாவீதுக்கு குறையவே இல்லை அப்படிங்கிறத அம்மையார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வேதம் வந்து இன்னொன்று சொல்லுது, எலன் ஒயிட் அம்மையார் இன்னொன்று என்ன கருத்து எழுதுகிறாங்க அப்படின்னா, பிள்ளைங்களை வந்து பார்ஷியாலிட்டியோட வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறது வேதம் வந்து வன்மையாக கண்டிக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து எழுதுகிறாங்க. அப்போ வந்து இந்த யாசேரின் புஸ்தகம், வேதாகம புஸ்தகம், இந்த சாட்சியாகம் எல்லாம் ஒரு நேர்கோட்டில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதே அனுபவம் எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் செப்டம்பர் 7ஆம் தேதி 1888 சயின்ஸ் ஆஃப் த டைம்ஸில் இந்த சம்பவம் வந்து நமக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதனால் தாவீது வந்து எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் எப்படி இருந்தார், ரொம்ப மனரம்யமாக அவர் வந்து இருக்கிறார். அவர் வந்து நிறைய விண்ணப்பங்கள், அவர் அழுகிறாரு, புலம்புறாரு, நிறையா இது பண்ணாலும் தேவன் மீது உள்ள அன்பு அவருக்கு வந்து குறையவே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆவியின் கனிகள் நிறைந்தவராகவும் காணப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் இப்படிப்பட்ட ஒரு நமக்கும் வந்து ஒருவேளை அநேக நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், ஒருவேளை சமுதாயம் நம்மளை ஒதுக்கி வச்சுருக்கலாம், அல்லது குடும்பம் நம்மளை ஒதுக்கி வச்சுருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நமக்கு இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், தேவன் மீது எப்படி தாவீது தேவன் மீது நம்பிக்கை உள்ளவராக இருந்தாரோ அதே நம்பிக்கை உள்ளவராக தேவன் நம்ம பற்றி கொள்ளுவோம். நிச்சயமாக தாவீதை உயர்த்தின அதே தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் என்ன செய்வாங்க, நிச்சயமாக உயர்த்துவாங்க. தாவீது அந்த ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தினார் அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம என்ன செய்வோம், முடிந்த அளவுக்கு ஆண்டவருடைய பலனை பெற்று இந்த ஆவியின் கனிகளை நம்ம வந்து பிரதிபலிக்கிறதுக்கு தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.